எலுமிச்சம் ஊறுகாய் போட்டு வச்சுட்டேன்பா. அது ஊறிட்டுருக்கு, நல்லா ஒரு மாதமாக ஊறி நல்லாவே இருக்குது பாருங்கள், சூப்பராக பழமாட்டோம். இதை தொக்கு மாதிரினா செஞ்சு வச்சுருவோம். இது வேஸ்ட் ஆகிடும் போல இருக்குது. அப்புறம் எத்தனை நாள் கழித்து சாப்பிட்றது? இது ஊறுகாய் ஏற்கனவே போட்டதும் இருக்குது. அது தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க காய், அது வேஸ்ட்டாக போகுதுன்னு போட்டேன். சரி, இப்போ இந்த தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுருவோம், எலுமிச்சம்பழ தொக்கு அப்படின்ட்டு அதுக்காக பண்ணுறேன். இது வந்து இந்த மாங்காய்க்கு ஆவக்காய்க்கு போடுவேன் கடுகு தூள். இதை நான் எண்ணெயில் போட்டுட்டோன்னா வறுத்த மாதிரி ஆகிடும். இது பாருங்கள், மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கிறேன். தனி மிளகா, மிளகாவை வந்து அப்படியே வரன்னு நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நரன்னு அரைச்சா தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். அதனால் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன்ப்பா. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக ஒரு சுற்றிக்கிட்டு வரேன். அப்புறம் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இதை பாருங்கப்பா, இது இதை பாருங்கம்மா. இது நான் எப்போவுமே சாதாரணமாக ஊறுகாய் போடும் பொழுது விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடுவேன். ஒரு தட்டில் வந்து மஞ்சத்தூள் உப்பு கலந்து வச்சுட்டு காயை அரியும் பொழுது விதையை எடுத்துட்டு அந்த உப்பு மஞ்சள் பொடியில் பெசரிடுவேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நேரம் விட்டாலும் கசப்பேறிடும்னு சொல்லுவாங்க. அதனால் அதை ஒரு காய் அரிஞ்சு அதில் அப்படியே உப்பு கலந்து வச்சுடுவோம். ஒரு காய் அரிஞ்சு உப்பு மஞ்சள் பொடி கலந்து வச்சுடுவேன். அந்த மாதிரி கலர்றதுனால இது வந்து கசப்பு வேறு எதுவுமே இருக்காது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு 3 நாள் வெயிலில் மேலே கட்டி அது மாதிரி வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நல்லாவே இருக்குது பாருங்கள் ஊறுகாய். இதை அரைச்சிட்டேன். இது பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டு பொரியட்டும். இது பொரியும் பொழுது இப்போ நான் இதை அப்படியே நிறுத்திடுறேன்ப்பா. இந்த எண்ணெய் சூட்லேயே இது பொரிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அந்த எண்ணெய். இதில் எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஆன் பண்ணிக்கலாம்ப்பா. இல்லைன்னா சொடன்னு தெரிக்கும். அதனால் இப்போது இதுக்கு தேவையான இந்த பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். எல்லா கடுகுமே பொரிஞ்சு இது மேலே வந்துருச்சு பாருங்கள். வந்துருச்சுங்களா? நல்லா பொரிஞ்சிடும், சூப்பராக பொரிஞ்சிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளை போடுறேன். நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுறேன். அப்புறம் இந்த வெந்தயத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். இந்த கடுகு தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ இந்த மிளகா பொடியை போடுறேன். எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அது வந்து தீஞ்சு போயிடும், மிளகாத்தூள்லாம் அப்படியே தீஞ்சு போயிடும். அதனால் பாருங்கள், இப்படி போட்டு கலந்துட்டு இப்போ இந்த ஊறுகாய் எடுத்து நம்ம கொட்டிடலாம்ப்பா. அதில் இப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து தெறிக்காது, சொடன்னு அடிக்காது. இந்த மிக்சியை கழுவி ஊற்றுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. லெமனை நல்லா கழுவி காத்தாட வச்சிடணும், தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அரியும் பொழுது உப்பு மஞ்சத்தூள் கலந்து வச்சு அதை நல்லா ஒரு 2-3 நாள் ஊற விடணும். குலுக்கி விட்டுட்டு அதை எடுத்துன்னு போய் மூடியோடு வச்சிங்கன்னா வேர்த்து விட்டு அந்த தண்ணி போய் பட்டு கெட்டு போயிடுங்க. ஊறுகாய் வெள்ளை துணியை வந்து மெலிசாக கட்டி ஒரு பாத்திரத்தில் அந்த ஊறுகாய் எடுத்துன்னு போய் வெயிலில் வைக்கணும் 2-3 நாளைக்கு வச்சுட்டு. இது பாருங்கள், இது சூப்பரான லெமன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெய் கொஞ்சம் நம்ம அப்படியே விடுவோம். சாயங்காலம் பாருங்கள், இதுலேருந்து எண்ணெய் வெளில வந்துடும். அப்படி உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னு தோணுச்சுன்னா வேணால் கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி இது தலையில் கொஞ்சம் ஊற்றுங்க, ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும் ஊறுகாய். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லைப்பா, வெளியிலே வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. பார்த்திங்களா, சூப்பரான ஊறுகாய் ரெடி. இதை சாயங்காலம் திரும்பி பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த ஊறுகாய் வந்து நான் காலையிலே தாளித்து வச்சேன். இந்த ஓரம்லாம் எண்ணெய் கசியுது பாருங்கப்பா. இது மாதிரி தான் அது அப்படியே கசிஞ்சு வெளியில் வந்துடும். அது நல்லா அந்த ஊறுகாய் ஜில்லுன்னு ஆறின உடனே பார்த்திங்கன்னா அதிலேருந்து கசிஞ்சு வெளில வரும். ஆனால் வந்து இப்போ எனக்கு இதுக்கு எண்ணெய் பத்தலை.
அதனால் நான் திரும்பி ஒரு 100 ml கிட்ட எண்ணெயை காய்ச்சி வச்சுருக்கேன். அதை நான் ஊற்றுறேன். அதில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டோன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் அதுக்கப்புறமா வந்து காரமும் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா. அதனால் கொஞ்சம் மிளகா பொடியும் நான் நுணுகி போடுறேன். இதை போட்டு இப்போ கலரிட்டேன்பா. இது வந்து பாருங்கள், இப்படியே திரும்பி இதை நாளைக்கு தான் நான் இதை எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன். உங்களுக்காக ஒரு பாட்டில் நான் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் கூட வெளியில் எண்ணெய் வரல பாருங்கள். ஆனால் காலையில் நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் மூடிடும். இது அப்படியே உள்ள ஊறுகாய் இழுத்துட்டு நல்ல மேலே எண்ணெய் மிதந்து வந்துடும். அப்போ வந்து நல்லா சூப்பராக இருக்கும்பா. உங்களுக்கு வந்து ஊறுகாய் கெட்டே போகாது. வெளியிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த லெமன் தொக்கு நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அபாரமாக இருக்கும். என்ன இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு ஒவ்வொருத்தர் வந்து அடைக்கெல்லாம் தொட்டுப்பாங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரி, நாளைக்கு திரும்பி காமிக்கிறேன் நான். இந்த பாருங்கள், இந்த ஊறுகாய் சூப்பராக அப்படியே எண்ணெய் மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம வாசனை, ரொம்ப நல்லா இருக்குப்பா. ரொம்ப அருமையான ஊறுகாயாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி லெமன் தொக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.